அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மாற்றுத்திறனாளிகளுக்காக திறக்கப்பட்டுள்ள சிறப்பு பாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பராமன். வணக்கம் சுப்பராமன், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகுப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறார். சென்னை பெசன்ட் நகர் எலியட் கடற்கரையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் கடலினை கண்டு மகிழும் வகையில் 1.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அணுகுப்பாதை அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அந்த பணிகள் முடிவுற்று இன்று மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்காக அந்த அணுகுப்பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சென்னை மெரினா கடற்கரையில் இதே போன்று ஒரு அணுகுப்பாதை அமைக்கப்பட்டு அதன் வழியாக மாற்றுத்திறனாளிகள் இந்த அணுகுப்பாதை வழியாக சென்று அந்த கடற்கரைக்கான வழிவகை செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பெசன்ட் நகர் கடற்கரையிலும் இந்த அணுகுப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றும் அரசாக இந்த அரசு திகழ்ந்து வருகிறது என்றும், அடுத்ததாக திருவான்மியூர் கடற்கரையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சென்னையை தொடர்ந்து அதற்கு வெளியாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி கடற்கரையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட இருப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.